ஸ்ரீ குருப்யோ நமக 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்டி சக்தி விகாசகோட வேரியேஷன்ஸ் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இதில் ஒரு 5 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், சைட் ட்விஸ்டிங், சைட் பெண்டிங்ட்டு எல்லாத்தையுமே ப்ரீதிங்கோட கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும். எல்லாமே இனிஷியலாக ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். கட்டி சக்தி விகாசகளை நம்ம இப்போ பார்க்க போகிறது வேரியேஷன் 1. இது கையை இந்த பொசிஷனில் வச்சுட்டு breathe in, bend back, breathe out, bend forward. வேரியேஷன் 1ல ஃபர்ஸ்ட் இந்த கையை நீங்க மடிச்சு வச்சு இது மேல பிடிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் இந்த கையை மடிச்சு வச்சுட்டு இது மேல பிடிச்சி எக்ஸசைஸ் பண்ணணும். வேரியேஷன் 2ல உங்களோட கையை ஹேண்ட் போஸ்டர் உங்களோட ஹிப்ல இப்படி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு breathe in, bend back, breathe out, bend forward. தேர்ட் வேரியேஷன் பார்க்க போகிறோம். உங்கள் கை ரெண்டுமே உங்கள் சைட்வேஸில் உங்களோட பாடியோட சைடில் இருக்கணும். breathe in, bend back, breathe out, bend forward. இந்த மூமெண்ட் பண்ணும்போது உங்கள் கை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போகணும், உடம்போட ஒட்டி இருக்கக்கூடாது. ஒரு ரோபோட்டிக் மூமெண்ட் மாதிரி உங்கள் கை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மூவ் ஆகும். ஆனால் உங்கள் எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது, உங்கள் பாடியை தான் மூவ் பண்ணணும். கட்டிசக்தி விகாசகல 4th வேரியேஷன். உங்கள் கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சைட் பெண்ட் பண்ண போகிறோம். breathe in, bend, right side, breathe out, come back. அதே மாதிரி லெஃப்ட் சைட் breathe in, breathe out, come back. இது பண்ணும்போது உங்கள் பாடி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் கையும் கீழே போகக்கூடாது. கை உங்களோட ஷோல்டர் லெவல்லே தான் இருக்கணும். உங்கள் பாடி மட்டும் சைடில் பெண்ட் பண்ண. காலை விளக்கி வச்சுட்டு கையை நேராக வச்சுட்டு breathe in, breathe out, rotate, breathe in, breathe out, rotate. இது பண்ணும்போது உங்களுடைய அப்பர் பாடி மட்டும் ட்விஸ்ட் பண்ணால் போதும். உங்கள் லெக்கை எந்த மூமெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பண்ணுறவங்களுக்கு பேக் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுற சேரில் ஒரு சின்ன பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேக் ரிஸ்டில் தன்னோட பேக்கை ஜஸ்ட் ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணி தென் ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய பேக் மசில் வீக்னஸ் போகாமல் ப்ரிவெண்ட் பண்ண. சேரில் உட்காந்துட்டே சேரோட அந்த ஆர்ம்ஸை பிடிச்சிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ட்விஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தி ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி.